கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனைய நன்மைகளை என் வாழ்வில் செய்திரையே, அழகாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நன்றி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றினா ஆண்டவர் எனக்கு செய்த, என் வாயில் செய்த நன்றி ஏராளமாக இருக்குது. சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு நன்றி செய்திருக்காரு. அதில் ஒரு சாட்சி என்னன்னா, என் சகோதரனுக்கு வந்து திடீர்னு ஒரு பிசாசு பிடிச்சி அநேக கட்டுகள் இருந்தார். அப்போ வந்து கிருபை இயேசு ஊழியம் மூலயமா ஊழியர் அம்மாவும் வந்திருந்தாங்க. அப்போ வந்து ஊழியர் அம்மா வந்து நாங்கள் போயிட்டு பார்த்தோம். இதுமாரி எங்கள் சகோதரனுக்கு இதுமாரி இருக்குது, கொஞ்சம் ஜெபம் பண்ணலான்னு கேட்டேன். சரிம்மா கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ வந்து அந்த கிராம பேர் வந்து ஏந்தல், அந்த கிராமத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து அந்த சகோதரி வீட்டுக்கு கலந்து வந்திருந்தாங்க. அப்போ நாங்கள் கூட்டிகிட்டு போய் கேட்டோம். சரி கூட்டிகிட்டு வான்னு சொன்னாங்க. அப்போ கூட்டிகிட்டு போனோம். ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி இந்த சகோதரனுக்கு வந்து ஒரு மரணக்கட்டு இருக்குது, அந்த மரணக்கட்டுலேருந்து விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண சொன்னாங்க. அதேமாதிரி ஜெபம் பண்ணோம். நாங்களும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணோம். அப்போ ஜெபம் பண்ணக்குள்ள ஒரு சரியான மிரட்டல் ஆண்டவர் அந்த இடத்துல கொடுத்தாரு. அப்போவே நாங்கள் வந்து ஆண்டவருக்கு நாங்கள் அடிமையாயிட்டோம். அப்போ வந்து திரும்ப இந்த ஊழியக்காரங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு நாங்கள் விசாரித்தோம். எங்களுக்கு ஒரு சபை இருக்கான்னு கேட்டோம். கிருபை இயேசு ஊழியம் விசுவாச மத்தியில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து நாங்களும் சபைக்கு வரலாமான்னு கேட்டோம். கண்டிப்பாக வரலாம்னு சொன்னாங்க. அப்போ நானும் எங்கள் சகோதரர், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா எல்லோரும் கடந்து வந்தோம். வந்து கிருபை இயேசு சபைக்கு கடந்து வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு சபைக்கு உள்ளார நுழைஞ்ச உடனே அப்போ வந்து ஆண்டவருடைய சபையில் நான் முகம் எடுத்து பார்த்த உடனே ஒரு வசனம் என் கண்ணுக்குள்ள தெரிஞ்சது. என்ன வசனம்னா, இந்த ஜலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தைகளும் என் செவிகள் கவனைகளுமாய் இருக்கும் அப்படின்ற ஒரு வாக்குத்தத்தம் இங்கே எழுதி இருந்துச்சு. அந்த வசனத்தை படித்த உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஏசப்பா நம்ம வந்து பிடிச்சிட்டோம், இதுக்கு மேலே நமக்கு எந்த ஒரு குறைவும் எதுவுமே வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை என்னுடைய இருதயத்திலே நான் அப்பவே ஏற்றுக்கொண்டேன். அப்புறம் வந்து நாங்கள் ஜெபம் பண்ணோம். அப்போ ஊழியர் அம்மா கூப்பிட்டு கேட்டாங்க, இன்னும் ஜெபம், உங்கள் ஜெப குறிப்பு என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் ஜெப குறிப்பு என்னென்னா, எங்கள் தம்பிக்கு மரணத்துலேருந்து விடுதலை கொடுத்தாங்க. ரெண்டாவது வந்து எனக்கு கல்யாணமே ஆகாதுன்ற மாரி உலக பிரகாரமாக எல்லாரும் என்ன கேள்வி பண்ணாங்க. அப்போ வந்து வேதனையோடு எங்கள் தாய் தகப்பன் நானும் இருந்தேன். அப்போ வந்து ஊழியர் அம்மாட்ட சொல்லக்குள்ள, பரவாயில்ல, நீங்கள் ஆண்டவருடைய கிருபை சபைக்கு கடந்து வந்துருக்குல்ல, ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார், நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு வசனம் மூலிமா பேசுவார்னு சொன்னாங்க. அப்போ வந்து நாங்கள் கூடி ஜெபம் பண்ணோம். முழங்கால் கூடி ஜெபம் பண்ணக்குள்ள எனக்கு நல்ல ஒரு வசனம் ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த வசனத்துக்கு பிரகாரம் ஊழியர் அம்மாட்ட காமிச்சேன். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு வசனம் கொடுத்துருக்காருமா, இந்த வசனத்துக்கு பிரகாரம் உங்களுக்கு நடக்கும், நீங்கள் வீட்டுக்கு திரும்ப கடந்து போகும்போது நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. நல்ல செய்தி என்னன்னா, எனக்கு நல்ல ஒரு கணவர் ஆண்டவர் வந்து கொண்டு வந்தார். அப்போ வந்து திருமணத்துக்கு ஆயத்தப்படுத்தினாங்க. திருமணம் ஆயத்தப்படுத்தும் போது நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். கிருபை இயேசு ஊழியம் மூலிமா ஊழியக்காரங்களை வச்சு நாங்கள் அந்த திருமணத்தை நடத்தணுன்ற ஒரு முடிவு எடுத்தோம். அதேமாரி நல்ல முறையில் ஊழியக்காரங்க வந்து எங்கள் வீட்டிலே அத்தியூர் கிராமத்தில் எங்கள் வீட்டிலே நடந்துச்சு. அப்போ வந்து திருமணத்தை நல்லா நடத்தி கொடுத்தாங்க. ஊழியக்காரங்களும் நாங்கள் நல்லா ஒரு கனம் பார்த்தோம்னா, இதுமாரி ஒரு திருமணம் நாங்கள் எங்கேயும் பார்க்கல அப்படின்ற மாரி உலக பிரகாரமாக ஜனங்க சொன்னாங்க. திருமணம்னா இந்தமாரி நடக்கணும் கிறிஸ்டின் முறையில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு யார் இதுமாரி திருமணம் வந்து நடத்தி கொடுத்தாங்கன்னு கேட்டாங்க. கிருபை இயேசு ஊழியக்காரங்க வந்து நடத்தி கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னேன். அதன் பிறகு திருமணம் ஆய்வு முடிஞ்சிச்சு, நல்ல முறையில் நடந்துச்சு. பிறகு எனக்கு வந்து குழந்தையே இருக்காதுன்ற ஒரு பட்சத்தில் நான் இருந்தேன். அப்போ என்னன்னா, என் சரீரத்தில் வந்து தைராய்டு, வயிற்றில் வந்து ஒரு கட்டி, இது இருந்தாவே, பொதுவாக தைராய்டு இருந்தாவே யாருக்கும் குழந்தையே இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. டாக்டர்ஸுங்களே சொல்லுவாங்க. ஆனாலும் வந்து நான் ஜெபத்தில் வச்சேன். திருமணமே ஆகாதுன்னு சொன்ன இடத்துல ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு திருமணத்தை கொடுத்தாரு. இந்த குழந்தை கிடைக்காதுன்றது நாம் நினைக்கக்கூடாது, உலக பங்கமாக நான் நினைக்கல. ஆண்டவர் என் கூட இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் ஜெபம் பண்ணால் திரும்ப கிருபை இயேசு ஊழியத்தில் வந்து எனக்கு வந்து குழந்தைக்காக எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஊழியக்காரங்களும் சகோதரன் எல்லாரும் சேர்ந்து கிருபை இயேசு ஊழியத்தில் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி நல்ல ஒரு கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் எனக்கு உண்டாக்குனாரு. அப்போ வந்து திடீர்னு எனக்கு சண்டே டைமில் வந்து எனக்கு வலி வந்துச்சு. வலி வந்தோடனே நான் ஹாஸ்பிட்டல் கடந்து போயிருந்தேன். அப்போ
வந்து ஊழியக்காரமாக நான் ஃபோன் போட்டுட்டு தான் கிளம்பி போனேன். நீ கடந்து போமா, ஹாஸ்பிட்டல் கடந்து போ, நான் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் கடந்து போனோம். திங்கட்கிழமை ஆயிடுச்சு, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வரைக்கும் முடியாதுன்ற அளவுக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டு வரைக்கும் இந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. எங்கள் அண்ணி கூட வந்திருந்தாங்க. என்னைட்டு சொல்லாது எங்கள் அண்ணியை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு இந்த குழந்தைக்கும் இந்த தாய்க்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, அதாவது என்னென்னா குழந்தை வந்து குறுக்க இருக்குது, அதனால் யாராவது ஒரு உயிர் தான் நாங்கள் எங்களால் காப்பாற்ற முடியுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து எங்கள் அண்ணி வந்து சரி யார்கிட்ட சொல்லலாம்னாங்க, சரி பாஸ்டம்மா ஃபோன் போட்டு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு ப்ரேயர் ஒன்று பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லலை, பாஸ்டம்மாவுக்கு அர்ஜென்ட்டாக ஃபோன் போடணும்னு சொன்னாங்க. ஃபோன் போட்டு பேசினாங்க. அப்போ வந்து பாஸ்டம்மாட்ட சொல்கிறத சரி நாங்கள் ப்ரேயரில் வைக்கிறோம், நீங்கள் பயப்படாதுங்க, நீங்கள் ஜெபத்தில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதே ஹாஸ்பிட்டலே நாங்கள் ஜெபத்தோடு இருந்தோம். ஜெபத்தோடு இருக்கும்போது புதன்கிழமை காலையில் சரியாக டைம் வந்து 11:40க்குலாம் என்னை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் அறையில் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே போனது தான் தெரியும். திரும்ப வந்தது எப்படின்னா கையில் ஒரு குழந்தை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு வந்து பேசுகிறதுலாம் காதில் விழுது, ஆனால் கண் வச்சு பார்க்க முடியல. அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போயே ஏசப்பாவுக்கு நான் மனசுக்குள்ளாரே நன்றி சொன்னேன். 11:49க்குலாம் எனக்கு அந்த குழந்தை பிறந்துருச்சு. ஆண்டவர் சரியான மிரட்டல் அந்த இடத்துல எனக்கு கொடுத்தாரு. அதனால வந்து நான் கிருபை இயேசு விடத்தில் நானும் என் கணவரும் என் குழந்தையும் கூடி வந்து கிருபை இயேசு விடத்தில் ஒரு சாட்சியாக இருந்தேன். இந்த இடத்துல ஜெபம் பண்ணா என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டார். அதுபோல் இனிமே வரவங்களுக்கும் இந்த இடத்துல ஒரு ஜெபத்துக்கு பதில் இருக்குன்ற ஆண்டவர் உறுதி கொடுத்துருக்காரு. அந்த உறுதி ஒருபோதும் நாங்களும் மறக்க மாட்டோம், நீங்களும் மறக்கக்கூடாது. கிருபை இயேசு ஊழியம் எப்போதும் உங்களுக்காக காத்திருக்கோம்.